கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரம்யா கையில இருந்த துப்பாக்கியை தீபா தடுக்கிறாங்க. ரியாவும் ஓடி வந்து வேண்டா விட்டுருங்கிற மாதிரி புடுங்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் அந்த துப்பாக்கியால போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த துப்பாக்கி முனையில எப்படியோ கைப்பட்டதும் ரியா மேல குண்டு பாஞ்சிருச்சு. ரியா அப்படியே சாஞ்சு விழுந்துடுறாங்க. ஐயோ ரியா, நான் உன்னை சுட்டுட்டேனே, எல்லாம் இவனால தான், இந்த தீபானால தான்ங்கிறாங்க ரம்யா. இவ பண்ணின காரியத்தினால நான் உன்னை சுட்டுட்டேங்கிறாங்க. தீபாவை சுடுவான்னு பார்த்தா ரியாவை சுட்டுட்டாலேன்னு அந்த பக்கமா ஐஸ்வர்யா பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. ரம்யா, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கிற இந்த தீபா சாகணும், முதல்ல அவளை சுடு, நான் செத்தாலும் பரவாயில்ல, அவ செத்தானாத்தான் எனக்கு நிம்மதி, என் ஆத்மா சாந்தி அடைங்கிறாங்க ரியா. உன்னோட தீராத ஆசையினால இப்ப ரியாவை நீ சுட்டுட்டே பாரு, இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்கிறாங்க தீபா. ஆனா நீ மட்டும் உயிரோட இருக்கக்கூடாது, எங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமே நீதானா, நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு துப்பாக்கியை மறுபடியும் தீபா பக்கம் திருப்புறாங்க. தொலைலேன்னு வைக்கும்போது தீபா கரெக்டா அந்த துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க. பின்னாடியே நில்லடின்னு ஓடுறாங்க ரம்யா. ஐஸ்வர்யா எப்படியோ தீபா மட்டும் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு எங்கேயும் ஓட முடியாம ஒரு பள்ளத்துக்கிட்ட போய் நிக்கிறாங்க. மரியாதையை தாலி கொடுத்துன்னு ரம்யா மிரட்டுறாங்க. இல்ல நான் என் உயிரே போனாலும் நான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தீபா. அப்படின்னா நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு தீபாவை தள்ளி விட பாக்குறாங்க ரம்யா. அந்த நேரம் பார்த்து தீபா அப்படி நெகுந்துக்கிறாங்க. நெகுந்ததும் ரம்யா தான் விழ போயிட்டாங்க. விழ போனதும் பாறையை தொத்திக்கிட்டு இருக்காங்க ரம்யா. ரம்யா ரம்யா மேல வந்துருடி, என் கையை பிடிச்சு மேல வான்னு தீபா மறுபடியும் ரம்யாவை காப்பாற்ற பாக்குறாங்க. என்னடி நீ உயிர் பிச்சை போட்டு நான் உயிர் பிழைக்கிறதா, அது மட்டும் நடக்காதுடி, நீ யாருன்னு நினைச்ச, நான் ரம்யாடி, நீ போடுற பிச்சை வாழ்க்கை எனக்கு வேண்டாண்டி, அதுக்கு காரணமா நீ இருக்கவும் கூடாது, இப்படி பிடிவாதமா பேசுற, வீம்பு காட்டாம பேசாம மேல வாங்க போடுறாங்க தீபா. செத்தாலும் நான் கம்பீரமா சாகணும், உன்னால நான் உயிர் பிழைச்சான்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரம்யா தீபா கையை தட்டி விட்டுட்டு தானே தவறி விழுந்துடுறாங்க. இது எல்லாமே பின்னாடி நின்று ஐஸ்வர்யா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ அம்மா, உன்னோட அகங்காரத்தால இப்படி பண்ணிட்டியேடி அப்படின்னு சொல்லி தலதலையை அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க தீபா. ஐஸ்வர்யா பதுங்கி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. தீபா அதை கவனிக்கல. பின்னாடி வந்து ஐஸ்வர்யா துப்புன்னு தள்ளி விட்டுறாங்க. தீபாவும் திரும்பி பார்த்ததும் பலார்னு விழுந்துடுறாங்க. இவ்வளவு நாளா இதுக்காகத்தானே நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். தீபா எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சா, நான் கர்ப்பம் இல்லைன்னா அத்தை கிட்ட போட்டு கொடுத்தா, இவ்வளவு நாளா மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்தது. ஆனா இதுக்கான சான்ஸும் சந்தர்ப்பமும் இன்னைக்கு தாண்டி கிடைச்சது. இதுக்கான சந்தர்ப்பம் இன்னைக்கு தானே கிடைச்சிருக்கு. அப்பாடா, இன்னைக்கு நான் நிம்மதியா போய் தூங்கலாம், யாராவது வரதுக்குள்ளே இங்கிருந்து போயிடணும்னு ஐஸ்வர்யா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்க ஒருத்தர் சிவன் பக்தன் மாதிரி வராங்க. நிம்மதியா தூங்க போறியா, பாவ மூட்டையை தலகாணிக்கடியில வச்சுக்கிட்டு நீ எப்படி நிம்மதியா தூங்குவேன், நெருப்பு கொண்டு வைக்க பிள்ளைக்குள்ள ஒழிச்சு வச்சா அது பத்திக்கிட்டு தானே எரியும் அப்படின்னு சொல்லி அஹஹான்னு சிரிக்கிறாரு. இந்த பக்கமா கார்த்தி ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க. தீபா இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க, இப்ப கொஞ்ச நாளா தான் சந்தோஷமா நிம்மதியா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையும் நிம்மதியும் தொலைச்சிடக்கூடாது, சீக்கிரமா தீபா எனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. போலீஸ் ஒரு பக்கம் ரம்யா தீபா ரியா இவங்க எல்லாத்தையும் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் நிக்கிறத பார்த்துட்டு வண்டியை நிறுத்தப்பான்னு இன்ஸ்பெக்டர் சரவணன் இறங்கி அந்த காரை போய் பாக்குறாங்க. என்னது காருக்குள்ள யாரையும் காணுமே, நம்ம தேடிக்கிட்டு வந்த கார் மாதிரி தான் இருக்கு, சரி எதுக்கும் கார்த்திக்கு போன் பண்ணி கேட்கலான்னு சரவணன் கார்த்திக் போன் அடிச்சு கேட்கறாங்க. தீபாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்கறாங்க. கார்த்தி இது வரைக்கும் இல்ல கார்த்தி, ஆனா நாங்க வந்த ரூட்ல ஒரு கார் ஒன்று சந்தேகப்படுற மாதிரி கிடக்குது, காருக்குள்ள கல்யாண மாலை இருக்கு, இங்க பக்கத்துல மலை இருக்கு, ஆமா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க கீழ்பக்கத்துல தான் இருக்கேங்கிறாங்க. அப்படியா, நானும் அந்த சைடா தான் வந்திருக்கேன், இருக்கிற இடத்த லொகேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சரவணன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வாங்க கார்த்தி, இந்த கார் யாருதுன்னு பாருங்கிறாங்க. இது ரம்யாவோட கார் தான்ங்கிறாங்க. பக்கத்துல மலை இருக்கு, ஒருவேளை இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயாவது போயிருப்பாங்களா, போய் பார்க்கலாமான்னு கேட்கறாங்க. கார்த்தி சரவணன் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் மலை உச்சிக்கு போறாங்க. அங்க வெகு வேகமா போய் பார்க்கும்போது அங்க ரியா மட்டும் அப்படியே கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் எல்லாரும் ஷாக்காகி நிற்கிறாங்க. ரியாவுக்கு மூச்சு இருக்கா இல்லையான்னு இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கமாக கான்ஸ்டபிள் அந்த பக்கமாக தேடிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு துப்பாக்கி கிடக்கிறத பார்த்துட்டு, சார் இங்கே ஒரு துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கர்ச்சி போட்டு அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தீபாவா ரம்யா கன் வச்சு மிரட்டிட்டு போனதை தான் எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. அப்படின்னா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்து தான் இப்போ ஃபயர் ஆகி ரியா இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ள கைகலப்பு கண்டிப்பாக நடந்திருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. இந்த பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க. ஒரு மோதிரம் கிடக்குது. கார்த்தி அதை எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. தீபா சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. சார் இந்த மோதிரம் என் கையில் இருந்ததுன்னா நீங்கள் எப்போவும் என் கூட சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் சாருங்கிறாங்க. என்ன காட்டி அந்த மோதிரத்தையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், இது தீபாவோட மோதிரம் தான், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆயிருக்காது, நீங்கள் பயப்படாதீங்க தான், அவங்க எங்கேயாவது சேஃபாக இருக்கணும், நீங்கள் தைரியமாக இருங்க, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, தேடி பார்க்கலாம், பயப்படாதீங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். கார்த்திக் ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அம்மாவை பார்க்குறக்கு ஹாஸ்பிட்டல் வர சொல்லி சொல்கிறாங்க சார்ங்கிறாங்க கார்த்தி. ஓ அப்படியா, சரி நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க, இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் பண்ணிடுறேன், ஆனால் தீபாவை காணோம்னு நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். கார்த்தி போனது இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் அனுப்பி இன்னும் 2 ஆளுகளை கூட்டிட்டு வாங்க, பள்ளத்தில் எல்லாம் தேட சொல்லாங்கிறாங்க. சரின்ட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போறாங்க. அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அம்மா உள்ள சேர்த்திருக்காங்கப்பா, இன்னும் எதுவும் சொல்லலைங்கிறாங்க. சரி தீபாவை எங்கேன்னு மீனாட்சி கேக்குறாங்க. என்னாச்சு சொல்லுங்க, தீபாவுக்கு என்னதான் ஆச்சு சொல்லுங்க கேக்குறாங்க. ரம்யாவை போலீஸ்ல பிடிச்சிட்டாங்களான்னு மைதிலையும் கேக்குறாங்க. எதுவும் பேசாம கார்த்திக் அப்படியே மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு உள்ள போயிடுறாங்க. என்னது கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம போறாருங்கிறாங்க மைதிலி. ஆமா நீங்க கேட்டது எதுவுமே அவன் மனசுல பதில போல இருக்கு, அவ அம்மாவை நினைச்சு வேதனையில இருக்க, அவனா சொல்ற வரைக்கும் நம்ம அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது, பேசாம அமைதியா இருங்கிறாங்க. கார்த்தி நர்ஸு கிட்ட கேக்குறாங்க. அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. சார் நீங்க அதை டாக்டர் கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அம்மா உங்களை இப்படி பார்க்கறக்கே எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு, உங்களோட ஆசைக்காகவும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன், ஆனா உங்களை திரும்பவும் இதே மாதிரி பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கார்த்தி அபிராமியை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காங்க. நர்ஸ் அங்க வராங்க. சார்
அவங்க அடிக்கடி ஏதோ ஏதோ சொல்ல வராங்க, வாய் அசைக்கிறாங்க. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரியலைங்கிறாங்க நர்ஸு.